Hello guys, welcome to Sled Squad. Hi Madhu, hi Praju. Hello. ஹாய் 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 Hi, Prajwal. வணக்கம். Hey, bro. Hi viewers, hi. இன்னைக்கு நம்ம பஞ்சாப் வர்சஸ் ஆர்ஆர் தான் பார்க்க போறோம். ஃபைனலி ஒரு டீம் ஆஃப் டோர்னமெண்ட் முடிச்சு பஞ்சாபை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 7 மேட்சஸ் பஞ்சாப் has tasted some defeat. Initial thoughts guys. டெல்லி மேல ஆடினப்பவே நான் சொன்னேன் லைக் என்னது அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஆச்சு இவங்க தோக்கணும். அந்த லைக் அந்த ரிவ்யூ டைம்ல சொல்லியிருந்தேன், ஒரு மேட்ச் ஆச்சு இவங்க தோக்கலைன்னா லைக் ரொம்ப வந்து லைக் இட் இஸ் கோன் பி மச் டிஃபிகல்ட் ஃபார் தெம். அண்ட் போய் லாஸ்ட்ல அவங்க தோக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு மொமெண்டமும் போயிடும். ஸோ இந்த அர்லி லாஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த லாஸ் சைடு கூட அதை வந்து அந்த இதை எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரொம்ப early-ஆ ஆச்சுன்னா. ஸோ அது இன்னைக்கு நடந்திருக்கு. அண்ட் ஆடினாங்களா இல்லையான்னு கேட்டா நல்லா தான் ஆடினாங்க. பட் ராஜஸ்தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடினாங்கன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். Madhu, your initial thoughts. I mean, Prajwal, what he sounded is very weird, actually. Tokeno, I don't know. That is his opinion. But overall, telling that yesterday's prediction, I told that Rajasthan will win today because Rajasthan doesn't have very good records in Punjab, but they have a good batting lineup when it comes to playing in Punjab. So as per that thoughts, I went that Rajasthan will perform good. So I think again overall speaking, both the side it was a very decent batting. Overall, Pata either as yesterday predicted, either both the sides opponents will give their peak performance and last one. So it was a not decent match, but not expected because 222 is fine. What Punjab scored, but ராஜஸ்தான் கூட சேஸ் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. அண்ட் ஓவரால் ஸ்பீக்கிங் அந்த 19th ஓவர் வரைக்கும் அந்த மேட்ச் வராம இருந்துக்கணும் பிகாஸ் த வே வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால் பிளேட் நான் நினைச்சது they'll be finishing within 16 17 overs. But yeah, overall doesn't matter. Like they either they scored it in 18 or 19, but end of the day Rajasthan won, and it was a brutal loss for Punjab first game. Yeah, நல்ல என்ன சொல்றது பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அது ஒரு பவுலர் ஃப்ரெண்ட்லி பிச் இல்லைன்னு சொல்லணும். ரெண்டு டீம்லயுமே பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க விக்கெட்ஸ் Hmm. எடுக்கிறதுக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் பேட்டிங். ராஜஸ்தான் டாஸ் ஜெயிச்சு பஞ்சாபை பேட் பண்ண விட்டாங்க. தே ஸ்டார்டட் ரியலி வெல். Correct. பட் யா வாட் ஹேப்பன்? லெட்ஸ் டிஸ்கஸ் ஆன் தேர் பேட்டிங் as well as ஆர்ஆரோட bowling. பவுலிங் இன்னைக்கு ரெண்டு டீமோட பவுலிங்கும் லைக் அவங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒன்று ரெண்டு பவுலர்ஸ் மட்டும்தான் லைக் விக்கெட்ஸே எடுத்தாங்க. ஸோ இப்போ லைக் பஞ்சாபோட பேட்டிங்கை பற்றி பேசணும்னா நேத்தே என்னோட இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ன்றப்போ நான் பிரப்சிம்ரன் சொல்லியிருந்தேன். லைக் அவன் லைக் வந்து வேற லெவல் ஆடினான் இன்னைக்கு கூட. அண்ட் அவன் மட்டும் இல்லை, லைக் அதுக்கப்புறமா வந்தவங்க கூட லைக் அவங்க வந்து ஒரு டீசென்ட் நாக் ஆடிட்டு தான் போயிருக்காங்க. ஒரு ஈவன் ஸ்டாய்னஸ் வரைக்கும் ஸ்டாய்னஸ் கொடுத்த ஃபினிஷ் தான் அந்த ஸ்கோர் வந்து 220க்கு வந்து லைக் ஓவராலாக அவங்க பேட்டிங்கே ஆடலை இல்லை பேட்டிங்கே இருக்கலன்ற மாதிரி எல்லாம் ஒன்றுமே இல்லை. லைக் தே 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 கிவன் தேர் பெஸ்ட்ன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க. ஐ திங்க் போத் த டீம்ஸ்ல இருந்து ரெண்டு, ஐ மீன் அங்க ஜடேஜா அண்ட் இங்க சஹல் அண்ட் ஹர்ப்ரீத் பார் ரெண்டு பேரும் ஆக்சுவலி ஒரு ஆவரேஜ்ல தான் போட்டாங்க, லெஸ் தென் 9 runs per over. ஸோ ஐ திங்க் ஸ்பின் மட்டும் தான் ஒர்க் ஆச்சு. ஃபாஸ்ட் bowlers ரெண்டு டீம்லயுமே அடி வாங்கினாங்க. ஸோ மது, யுவர் தாட்ஸ் ஆன் bowling ஃப்ரம் Uh, ஆர்ஆர்? I mean, I lost it, bro. Can you நான் என்ன repeat that one? சொன்னேன்னா, ஆர்ஆரோட Hmm. bowling, ஐ மீன் போத் டீம்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் தான் போட்டாங்க நல்லா. இன்னைக்கு ஆர்ஆர்ல Mm-hmm. ஃபாஸ்ட் bowlers அடி வாங்கினாங்க. ஸோ வாட் ஹேப்பன் Mm. இனிஷியலி பிரேக் த்ரூ பண்ணுவாங்க ஆர்ஆர் எப்பவுமே பவர் பிளேல.
இன்னைக்கு அது மிஸ் ஆச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு correct. மொமெண்டம் கிடைக்கலையா, இல்ல வாட் ராங் டிட் ராஜஸ்தான் ஃபாஸ்ட் bowling do? I mean, see, overall talking, it's not about spin. Overall bowling lineup கொஞ்சம் இதாச்சு. எனக்கு அந்த இம்பாக்ட்ல யாரோ யஷ் புஞ்சா யாரோ ஒருத்தர் புது bowler ம் இருந்தான். ம் அவங்க விட்டா he யுஸ்ராஜ். picked 2 wickets, but overall ஸோ அவனும் அடி வாங்கினான். ஸோ ஓவராலா ஸ்பீக்கிங் அபவுட் ஆர்ஆர் bowling, it was not decent, பட் நம்ம we didn't expect much about ஆர்ஆர் bowling. நம்மளுக்கு தெரியும் லைக் தோ ஆர்ஆர் bowling I mean you mentioned that it is not a friendly pitch again. It overall speaking about both the side, I'm not talking about only Rajasthan. ரெண்டு பேருக்கும் அடி ஊஞ்சி, ரெண்டு பேர் சைட்லயே கூட பிரீமியம் போல ஹர்ஷதீப் சிங் அவனும் அடி வாங்கணும். இந்த சைடு ஜடேஜா போட்டா ஜடேஜா கூட அடி வாங்கினான். அண்ட் ஓவரால் அந்த அந்த ஆர் பர்கர் ஆகட்டும், ஆர்ச்சர் ஆகட்டும், எல்லாம் ஐ மீன் தே ஆல் பிக் ஒன் விக்கெட். பட் ஐ ஃபீல் லைக் பர்கர் ரொம்ப ஓவர் ரேட் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் இன் திஸ் டோர்னமெண்ட் பிகாஸ் 4 ஓவர்ஸ்க்கு I think he gave one somewhere around 55, 56. 59. I think close. Yes. I mean, 60 runs. I think it's பாதிக்கு பாதி ஸ்கோர் அவனே கொடுத்துருக்கான். So that is completely, it is not acceptable as a proper, you're playing for a top premium, you're playing for a top team, which is already performing good in the the table, and you giving this many runs in crucial time, it is not okay. But at the same time, in the side kuda, Punjab lo kuda, I mean, I'll come back talking regarding Punjab side. But overall speaking, Rajasthan bowling, it was, you know, not okay. But yeah, again, Punjab batsmen played really well. Though I'm telling the same thing, from the time we started. இல்ல Opening ஆக்சுவலி batsmen அவங்க are எப்பவுமே பண்ற மாதிரி அந்த அக்ரெசிவ் இன்னைக்கு இல்ல. அவங்க ஏதோ நம்ம 10 correct. ரன்ஸ் பர் ஓவர் ஆடிட்டே போலாம் தான் ஆடினாங்க. பட் அவங்க விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிக்கிட்டே போனாங்க. அட் ஒன் ஸ்டேஜ் 18 ஓவர்ஸ் 118 பிலோ பார்ல தான் ஆல்மோஸ்ட் இருந்தாங்க அவங்க. லாஸ்ட்ல அந்த மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வந்துட்டு அந்த ஒரு செம்ம ஒரு த்ரஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினான். 20 பால் 60 சம்திங் அடிச்சான். அங்கதான் கேம் சேஞ்ச் போச்சு. முன்னாடி அது வரைக்கும் போல. Correct, Priti bro. I was about to tell the same thing. இன்னைக்கு the time when we started, this talking about our overall squad, top batsmen, I mean opening batsmen are there to perform good in the playoff. Bowlers are there to pick wickets in the crucial period, but middle order batsmen are very crucial. They have to either set good target or finish the game. இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தா அதுதான் நடந்துச்சு. I mean, you can see what happened, Fraser, Marcus Stoinis, Vaded on Northern Vadera. இன்னைக்கு ஆடல. சூப்பர் கான்லி, I mean, this super, this, and the middle order batsmen பாருங்க. So overall talking about today's batting, Iyer, Marcus Stoinis, Cooper Conley, இவங்கெல்லாம், they, I think சொன்ன மாதிரி 10 overs it was like 102, 110, 109 அப்படின்ச்சு. But Marcus Stoinis he pushed. Same talking about Rajasthan. Same happened. Game முடிச்சிட்டாங்க. So, always அந்த impact மெயினா இருக்கிறது crucial role play ஆகிறது middle order batsmen. So both the side happened the same today. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஆர்ஆர் கொஞ்சம் டீசெண்டா தான் bowling போட்டாங்க. ஜஸ்ட் ஆண்ட்ரே பர்கர் தான் மது சொன்ன மாதிரி அடி வாங்கினான். 15 ரன்ஸ் பர் ஓவர் ஆல்மோஸ்ட் கொடுத்தான். மீதி எல்லாருமே 10 ரன்ஸ் மேக்ஸிமம் ரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பர் இந்த ரெண்டாயிரம் ஸ்பெல்ல. ஸோ அதுக்கு மேல யாருமே கொடுக்கல. எக்கனாமிக்கல் ஓகே. இந்த பஞ்சாப் பேட்டிங் மேல 10 ரன்ஸ் பர் ஓவர் கொடுக்குறதுனா இஸ் அக்செப்டபிள் தான் நான் சொல்லுவேன். 200 இஸ் அ பாஸ் ஸ்கோர் அகேன்ஸ்ட் திஸ் பஞ்சாப் டீம் தான் சொல்லுவேன். பட் அந்த ஆண்ட்ரே பர்கரோட ஸ்பெல் மட்டும் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. Let's move quickly to Rajasthan's batting. I think அங்க சேம் இவங்கள மாதிரி தான் அவங்க ஆடினாங்க. பட் இங்க என்னன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் ஒரு இன்னிங்ஸ் ஆடினா, அங்க 3 பேர் சேர்ந்து அந்த இன்னிங்ஸ் ஆடிட்டாங்க குயிக்கா அப்படின்னு தான் சொல்லணும். So let's talk about their batting. லைக் ஏதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் அவங்க கூட லைக் அவங்களோட எல்லா பிளேயர்ஸும் வந்து ஒரு 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 நல்ல ஸ்கோர் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்ல அவன் ஸ்டே பண்ணி நின்று அடிச்சது ஸ்கோர் கூட லைக் நல்லா ரொம்ப நல்லா சேஸ் பண்ணான். அதுதான் லைக் இனிஷியல்லே சொன்னேன்.
லைக் பஞ்சாப் செட் பண்ண டார்கெட் எல்லாம் ஓகே. பட் ராஜஸ்தான் ஏன்னா பேட்டிங்கில் வந்து லைக் யூஸ்வலாக அவங்களோட ஒரு பேட்டர்ன் இருக்குது. அவங்க ஓப்பனர்ஸ் விழுந்துட்டா மீதி இருக்கிற பேட்டர்ஸ் எல்லாம் வந்து அடிக்க போயோ இல்லை ஏதோ ரொட்டேட் ஏதோ பண்ண போய் அவுட் ஆகிட்டு போயினே இருந்துருவாங்க. பட் இன்னைக்கு அதை நான் பார்க்கல. இன்னைக்கு வந்து லைக் அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் பராக் கூட ஹீ ட்ரைட் சம் 1 or 2 பவுண்டரிஸ். யூஸ்வலாக அவங்க கூட லைக் பெருசாக எதுவும் ஆட மாட்டான். லைக் லாஸ்ட் வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் சென்சபிளாக இன்னைக்கு ஆடினாங்க. அதனால அவங்களால அந்த நம்பரை சேஸ் பண்ண லைக் சூப்பராக சேஸ் பண்ணாங்கன்றது ஈவன் அவங்க வந்து அவங்களோட இன்னொரு சைடு இப்போ காட்டினாங்கன்னு கூட சொல்லலாம். யா ஸோ அவங்க போலிங் தான் செம்ம இதாயிடுச்சு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா போட்டது இன்னைக்கு 11 ஓவர்ஸ். அந்த 3 பேர் ஹர்ஷ்தீப் சிங், லாக்கி ஃபர்கசன், மார்க்கோ யான்சன் 3 பேரை சேர்ந்து கொடுத்து 11 ஓவர்ஸ்ல 165 to 170 ரன்ஸ். இந்த 220ல 11 ஓவர்ஸ்லயே அவங்க அந்த அவ்வளோ ரன்ஸ் கொடுத்துட்டாங்களே, இதுக்கு மேல எங்க ஜெயிப்பாங்க இவங்க? ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கா ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, ராஜஸ்தான் அவ்வளோ ஐ மீன் 19 ஓவருக்கு வந்து ஷாக் தான். தே ஷுட் ஹவ் ஃபினிஷ் சம்வேர் இன் 15-16 ஓவர்ஸ். ஏன்னா ஹர்ஷதீப் அடி வாங்கினான், அவன் கூட இருக்க எல்லா பவுலர், லோகி ஃபெர்குசன் அவனும் அடி வாங்கினான், ஜெனிசன் அடி வாங்கினான், எவ்வளோ பேர் எல்லாரும் அடி வாங்கினான். ஐ மீன் ஓவராலா பார்த்தா டீசெண்டா பார்த்தா பஹாரோ பிராட் அவன் மட்டும் தான் கொஞ்சம் அவன் ஏன்னா அந்த பால் கொஞ்சம் அவன் ஆக்ஷன் கொஞ்சம் சுத்தி வருது. ஸோ அதனால தான் கொஞ்சம் பேஷன்ஸா விளாட்னாங்க. ஏன்னா ஜுரேல் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணான். அப்புறமா ஜெய்ஸ்வால் கூட ஸ்டம்ப்ஸுக்கு வெளியே வந்து 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 விளாடிருந்தான். ஸோ ஓவராலாக அதான். அண்ட் அட் த சேம் டைம் யுசேந்திர சஹல் கூட ஐ திங்க் அந்த 4 ஓவர்ஸ்க்கு ஐ திங்க் ஹி கேவ் சம்வேர் 30 சேஞ்ச் ஏதோ கொடுத்தா. பட் ஹி 3 விக்கெட்ஸ். ஸோ தட் இஸ் ஐ மீன் ஜெய்ஸ்வால் தான் அவன் தான் விக்கெட் எடுத்தா. அப்புறமா என்ன அடுத்த 2 பேர் எடுத்தா. So that is something, the coordination நல்லா இருந்துச்சு. பட் talking about ஹர்ஷதீப் சிங், இந்த சைட் பர்கர் பத்தி பேசினேன், இந்த சைட் பார்த்தா இவன் பத்தி தான் பேசினேன் ஹர்ஷதீப் சிங். ஐ திங்க் ராஜஸ்தானுக்கு வேற ஆப்ஷன், ஐ மீன் சாரி பஞ்சாப்க்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். தெர் இஸ் எனி பேஸ் போல அது பிகாஸ் இவன் வேர்ல்ட் கப்ஸ் வின்னிங் ஸ்குவாட்ல இருக்கிறான்ட்டு இவனை தூக்கி நீங்க போட்டுருக்காங்க. ஐ திங்க் ஹர்ஷதீப் சிங் ஹேஸ் டு ரெஸ்ட் either 1 or 2 games so that Punjab can find some other option rather than continuing with the same, because ஜெய்ஸ்வால் ஆகட்டும், அஃப்கோர்ஸ் நம்ம சூப்பர்மேன் சூரியவன்ஷி ஆகட்டும், எல்லாருமே சரியா அடிச்சாங்க அவனுக்கு. அந்த யாரும் ஃபேரிஸ் தான் நினைக்கிறேன். அப்புறமா அவங்க கூட தூபே 2 பேரை பின்னி எடுத்துட்டான். அவன் தூபே எல்லாம் கால் சென்டர் தான் அடிச்சிருந்தா ப்ரோ. யார்கர் போடுறா, அந்த டச் பண்றா 4, புஷ் பண்றா 6. அவங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எக்ஸ்பெக்ட் பார்க்கல, சூப்பரா விளையாடினாங்க. we have to talk about Donovan Ferrer also. ரொம்ப நல்லா ஆடுறான். இது அவன் 2வது மேட்ச்ல வின் பண்ணி கொடுக்குறான். செம்ம நாக்கு. இன்னைக்கு ஜடேஜாக்கு முன்னாடி வந்து அந்த கான்பிடன்ஸ் பூஸ்டர் இன்னிங்ஸ் ஒன்று ஆடினா. இன்னைக்கு ஹெட்மயர் இல்ல, அந்த பிளேஸ ப்ராப்பரா ஃபில் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் ப்ராப்பர் இன்னிங்ஸ் ஃப்ரம் டானோவன் ஃபெரரா வந்து அவங்க 2 பேரும் வந்தப்போ மேட்ச் ஆக்சுவலி பேலன்ஸ்ல இருந்துச்சு. 14 overs 150. ஐ திங்க் 6 ஓவர்ஸ்ல 70 ஏதோ வேணுமா இருந்துச்சு 2 பேரும் வந்தப்போ. அவங்க ஒரு 2 ஓவர் டைட் பண்ணியிருந்தாங்கன்னா மேட்சே முடிஞ்சிருக்கும் தான் நான் சொல்லுவேன். பட் ஐ திங்க் தே பிளேட் அட்டாக்கிங் நாக் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல தான் 2 பேரும் ஆடினாங்க. ஸோ ஐ திங்க் அப்ரிசியேஷன் நீட்ஸ் டு பி கிவன் டு தோஸ் 2 guys ஆல்சோ. டாப்புக்கு சொல்ற மாதிரி ஐ திங்க் தே ஆல்சோ பிளேட் ரியலி வெல். பட் பஞ்சாப் ஏன் வைசாக் விஜயகுமார் ஒரு மேட்ச் தானே அடி வாங்கினா, அவனை ஏன் டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. லாக்கி ஃபர்கசன் வாஸ் நாட் ரியலி நீடட் இன் திஸ் டீம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஃபாரின் ஆப்ஷன் தான் வேணும்னா அட்லீஸ்ட் என்ன சொல்றது, அந்த அஸ்மத்துல்லா ஓமர் ஜாயின் ஒரு ஆப்கான் பிளேயர் இருக்கான், ஒரு நல்ல பேட்ஸ்மேன், பிளஸ் ஒரு 2 ஓவர்ஸ் மினிமம் கொடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வச்சு மார்க்கஸ் டாய்னஸ் எப்படியும் டீம்ல இருக்கான், அவனும் எப்படியோ 2 ஓவர் போட்டுருவான். ஸோ அந்த மாதிரி எப்படியோ 2 ஓவர்ஸ் போட்டு மேனேஜ் பண்ற மாதிரி ஒரு யாரையாவது எடுத்துன்னு வரலாம். அதை விட்டுட்டு லாக்கி ஃபர்கசன்லாம் பேஸ் போட்டு அடி வாங்குற போலர். ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு கேம் நல்லா பண்ணி அவார்டு வாங்குற மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ what confidence does it bring to them. Let's see how they should go ahead with வைஷாக் தான். ஏன்னா ஹர்ஷதீப் சிங் ரொம்ப ஓவர் ரேட்டட். ஐ ஃபீல் லைக் அவனை லாஸ்ட் கப்பல் ஆஃப் மேட்சஸ்ல பார்த்தா ரொம்ப ஓவர் ரேட்டடாக ஃபீல் ஆகுது. ஸோ ஐ ஃபீல் லைக் ஏன்னா he can rest rather than making him bench. He can rest. We can put it in decent word, like he can rest for some game, like 1-2 games, so that we can get back Vaishak Kumar and make him play. I mean, அந்த பேஸ் இருக்கு, அந்த லைன் இருக்கு, அவ ஸ்பின் பண்றது இருக்கு, அந்த பவுன்சர் அடிக்குது எல்லாம் இருக்கு. இவன் ஹர்ஷதீப் வர யாருக்க மாட்டாப்பா.
நல்லா ரீட் பண்ணிட்டுக்கிறாங்க. பை த டைம் ஹி ஸ்டார்டட் bowling அந்த 17-16 ஓவர் ஃபேரிஸ் அப்புறமா துபே 2 பேரை ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க, சும்மா புஷ் பண்ணிருந்தாங்க அவனுக்கு. ஸோ ஐ திங்க் ஐ ஃபீல் தே ஷுட் ஒர்க் ஆன் சம்வேர் இந்த bowling lineup. Yeah, I think Punjab will not be worried. ஒரு லாஸ்ட்லலாம் ஐ திங்க் அவங்க வரி பண்ண மாட்டாங்க. பட் Correct. அட் திஸ் பாயிண்ட் இது ஒரு மொமெண்டம் சொல்ல முடியாது. இந்த ஸ்டேஜ்ல தான் நிறைய டீம்ஸ் பேக் அவுட் ஆயிடுவாங்க பிளே ஆஃப்ல இருந்து. கண்டினியூஸா ஒரு 4 மேட்ச் தோத்து Correct. 5 மேட்ச் தோத்து மொமெண்டம் மிஸ் ஆகி அப்படியே வெளியே போயிடுவாங்க நைஸா 4th ஸ்பாட் 5th ஸ்பாட்டுக்கு ட்ரை பண்ணி. ஸோ ஐ திங்க் பஞ்சாப் ஷுட் நாட் லூஸ் ஹோப். அந்த காம்பினேஷன் வின்னிங் காம்பினேஷனா மாத்தாம வைஷாக் விஜயகுமார் மறுபடியும் காம்பினேஷனுக்குள்ள கொண்டு வந்து தே ஷுட் ஐ திங்க் ட்ரஸ்ட் டீம் தான் தோணுது. தட் வாஸ் தேர் வின்னிங் Correct. காம்பினேஷன் ஃபார் half ஆஃப் த டோர்னமெண்ட். அது ஏன் சேஞ்ச் பண்ணணும்னு தெரியல. They have their next match after a week. I think Sunday they have a match against GT. So I think that won't be a problem for them னு நினைக்கிறேன். Unless இந்த பிரேக் அவங்களுக்கு ஒரு ரொம்ப டிமாரலைசிங் இந்த லாஸ்ட்னால ஏதாவது ஆச்சு, அந்த மாதிரி ஏதாவது டர்ன் அரவுண்ட் ஆகுமான்னு பார்க்கணும். அண்ட் ஆர்ஆர் இஸ் பிளேயிங் டிசி. அதுவுமே ஐ திங்க் ஆஃப்டர் 2-3 days, ஸோ ஃப்ரைடே சம்திங் தான் டிசி நல்ல மேட்ச். ஸோ அந்த 2 டீமும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இல்லை, டிசி ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பொசிஷன். அது கவுண்டர் ஆப்போசிட்டா ஆர்ஆர் இன்னைக்கு பஞ்சாபே டிஃபீட் பண்ணி கான்ஃபிடன்ஸ்ல போவாங்கன்னு நினைக்கிறேன் டிசி மேட்ச்சுக்கு. ஸோ இட் வில் பி a குட் கான்டெஸ்ட் அந்த மேட்ச்ல. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி வாட் ஹேப்பன்ஸ் தேர். We will do a quick review of tomorrow's match as well. Mumbai Hyderabad at Wankhede. So ஒரு அப்டேட் என்னன்னா சாண்ட்னர் இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். So Santner will no longer be available for the tournament. So Keshav Maharaj is the replacement. Already arrive ஆயிட்டான். ஸோ லெஃப்ட் ஆர்மரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அவங்க, சவுத் ஆப்பிரிக்கனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கைஸ்? ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் வந்து லைக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ ஹைதராபாத் கூட அவங்களோட என்னது ஒரு மொமெண்டமை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ தே ஆர் ரியலி பிளேயிங் குட். அண்ட் இன்னொரு சைடு மும்பை இந்தியன்ஸ் கூட லைக் ஒரு லாஸ்ட்லேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வின்னு தேவைப்படும். ஸோ 2 பேருமே இப்போ அவங்க 2 டீமுமே வந்து லைக் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் டீமு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்குவாடை பார்த்தா. லைக் மும்பை இந்தியன்ஸ் வில் மேக் சம் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்றது பார்க்கணும் நாளைக்கு. பட் ஐ திங்க் நாளைக்கு வந்து மும்பை ஜெயிக்கும்னு தோணுது. ஓகே மது, யுவர் தாட்ஸ்? There's no doubt bro. Tomorrow is Mumbai definitely Mumbai. ஒரு மேட்ச் விட்டு 2 மேட்ச் விட்டு எந்த ஊர்ல இருந்து வரட்டும், மும்பை has to win tomorrow, no matter what. I don't know whether Rohit Sharma is playing or no. I think Mumbai they would have prepared well, they would have cooked well, going thinking about the previous matches. So this game for sure, there is no doubt, like Mumbai and Hyderabad, it's gonna be interesting match, but it's gonna be also chasing pitch, high scoring pitch. But it's tomorrow's Mumbai's game. I want Mumbai to win tomorrow. ஐ திங்க் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்குன்னு தோணுது எனக்கு இன்னும் மும்பை டீம்ல. ஐ திங்க் ரோஹித் சர்மா could be coming back, அதுதான் நியூஸ் வருது. ஐ திங்க் he should be fit by now ன்னு சொல்றாங்க. பிகாஸ் 1 week ஆச்சு அவங்க லாஸ்ட் மேட்ச் ஆடி. ஸோ ரோஹித் வில் பி பேக். வில் ஜாக்ஸ் வில் டெஃபினெட்லி பி பேக். பிகாஸ் இப்போ சாண்ட்னர் இல்லைன்றதுனால ஒரு பேட்டிங் ஸ்லாட் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேபி சாண்ட்னர் மைட் பி கமிங் பேக். ஸோ சாரி, வில் ஜாக்ஸ் மைட் பி கமிங் பேக். ஜஸ்ட் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவாங்க. ஷர்ஃபேன்றத கூட முன்னாடி ஆட விட்டு ஹர்திக் பாண்டியா ஒரு ஸ்லாட் கீழே ஆடினா ஐ திங்க் தட் டீம் வில் லுக் குட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. திலக் வர்மாவை நம்பர் 3ல ஆட விட்டு நமந்தீரை ஃபினிஷர் ரோல் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. இது ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன காம்பினேஷன் வச்சிருந்தாங்களோ அதுக்கே வாபஸ் போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. நடுவில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க, எதுவும் ஒர்க் ஆகல. ஸோ ஐ திங்க் தே ஷுட் ட்ரை அண்ட் ஸ்டிக் ஆன் டு தட்னு தோணுது. லெட்ஸ் see how it goes. சன்ரைசர்ஸ் கமிங் ஃப்ரம் 4 wins, கண்டினியூஸா 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. கேப்டன் கமின்ஸ் வேற வந்துட்டான். ஸோ டீம் இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆயிருக்கு. ஸோ 2 புது பசங்களை வேற பிடிச்சிருக்காங்க, பிரஃபுல் இங்கே அண்ட் சக்கீப்னு. ஸோ இட் வில் பி a குட் கான்டெஸ்ட்னு தான் சொல்லணும். Who are your players to watch out for tomorrow, guys? One from each team. So I would go with Rohit Sharma for Mumbai Indians, and Hyderabad lende I would go with Ishan Kishan.
Okay. I will go with lower orders this time. For Mumbai, it's number Bumrah because I think Bumrah had enough, not doing much in this tournament. Tomorrow, fingers crossed that he will bounce back, and I wish he goes big tomorrow. So one is Bumrah from Mumbai. From Hyderabad, I'll choose batsman. நாளைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா நாளைக்கு டிராவிஸ் ஹெட் விளையாடுவான்ட்டு தோணுது because Travis Head has good records in India, especially when it comes to Mumbai. So I'll go with Travis Head and Bumrah. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் தோணுது. எனக்கு என்னவோ நாளைக்கு ட்ரெண்ட் போல்ட் ஆடுவான்னு தோணுது. பிகாஸ் டாப்ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ ஐ திங்க் தே மைட் லுக் டு பிளே ட்ரெண்ட் போல்ட். ஏன்னா அவன் நல்லா போடுவான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு. ஸோ ஐ திங்க் நாளைக்கு ட்ரெண்ட் போல்ட் ஆடினா ட்ரெண்ட் போல்ட் இஸ் மை பிக் ஃப்ரம் மும்பை. ஏன்னா அந்த ஓப்பனிங்கை தூக்கிட்டான்னா அதுக்கப்புறம் அந்த டீம் கொஞ்சம் டவுன் ஆன் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுவாங்க டாப் 3 தூக்கிட்டா. ஸோ ஐ ஃபீல் ட்ரெண்ட் போல்ட் ஆடினா ட்ரெண்ட் போல்ட் இஸ் மை பிக். அவன் ஆடலன்னா குவிண்டன் டிகாக் அடிப்பான்னு தோணுது நாளைக்கு. ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் மை பிக்ஸ் ஃப்ரம் மும்பை. ஃப்ரம் ஹைதராபாத் பிரஜு சொன்ன மாதிரி கிஷான் பிக் பண்றேன். ஜஸ்ட் பிகாஸ் அவனோட எக்ஸ் டீம் மும்பை. ஸோ ஐ திங்க் அவன் ஒரு ஷோ அந்த வாங்கடை எல்லாம் காட்டணும்னு வருவான். ஸோ காவ்யா வந்தானா காவ்யாவே இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுவானான்னு பார்க்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த மும்பை கிரௌட இது பண்றதுக்காக ஆடுவான். இல்ல ப்ரோ, நாளைக்கு காவ்யா அதெல்லாம் ஒன்றும் என்னாலும் நடக்கும். நாளைக்கு ரோஹித் ராஜா நாளைக்கு ஹவா நாளைக்கு மும்பை ஜெயிக்கணும் ப்ரோ, அவ்வளவுதான். enough, we had enough coming back, saying I'm not supporting, just telling because of Pandya. I want tomorrow ரோஹித் சர்மா. அது எங்கேயோ மீன் பார்த்தேன் நான், அந்த யாரு நீ வாசாமி வாங்குவாங்க அந்த மாதிரி ரோஹித் சர்மா பில்ட் பண்ண எம்பையர் ப்ரோ. டெவால்ட் பிரேவிஸ கூப்பிட்ட மாதிரி இப்போ ரோஹித் சர்மாவை ரோஹித் சர்மாவை கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இனி யாரு அவனை கூப்பிட்டு வர போறாங்கன்னு தெரியல. ரிகவரி ஆயிட்டாங்க இல்லையா என்னன்னு தெரியல. அந்த மனுஷன் என்ன டீம் கட்டினா வரும், அந்த மனுஷன் விட்டு ஏதோ ரஞ்சி பிளேயர் ஆடினவனு வச்சு கேப்டன் பண்ணி வச்சுன்னு அவர் யாருக்கும் தோக்குற மேட்ச்ல ஐ திங்க் போன மேட்ச்ல ஓனரை விட்டு பாதி ஓனர் ஃபீல்ட்ல விட்டு போயிட்டான், எல்லா வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி. ஆமா, அது கொஞ்சம் அவங்களுக்கு அடிச்சிருக்கோம். ரிட்டர்ன் பேஸ் மேலே ஒரு ஸ்லாப் மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் நடந்த போய் இவ்வளோ இயர்ஸா 18 இயர்ஸா நடக்கல இந்த விஷயம். சோ அதனால இந்த மேட்ச் ஏதோ நாளைக்கு நடக்கும்னு தோணுது. எனக்கு என்ன தெரியுமா, எல்எஸ்சி ஓனர் அவ்வளவு அடி வாங்கினாலுமே இல்ல ரிஷப் பந்த் தான் அவள் தோல்வி மேல கை போட்டு இல்லப்பா சபாஷ் பண்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஓனர் 5 வாட்டி கப் வச்சுக்கிற ஓனர் இல்ல அவனுக்கு ஏன் எரிஞ்சிருச்சுன்னா அடி வாங்கினது யாரு கூட, சிஎஸ்கே. அண்ட் அடி வாங்கினது எங்க, அவங்க ஊர்ல. அடி வாங்கினது 100 ரன்ஸ்ல. சோ இது 3மே சேர்ந்து அவங்களால ஏத்துக்க முடியல. சோ அதனால அதான் பிரச்சனை ஆயிடுச்சு அவங்களுக்கு. It is not about Chennai, it is not about Punjab, it is not about RCB bro. ரோஹித் சர்மா கட்டின டீம் ப்ரோ, அது இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. டீம் அது. இப்போ அவனை விடணும், நாளைக்கு ரோஹித் சர்மா ஆடணும். ரோஹித் சர்மா ஆடுவான், பட் கேப்டன்சி மறுபடியும் அப்படியே தானே இருக்கும். அதான் அந்த பைத்தியக்காரன் தான் கேப்டனா ஆடுவான். அவனே வந்து பவுலிங் போடுவான், அவனே வந்து பேட்டிங் ஆடுவான். அவன் தான் பேட்டு அவன் தான் பால்ன்ற மாதிரி வந்து ஆடுவான். ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவான். அவனுக்கு இருக்கிற ஐ திங்க் இது எங்க நீங்களும் சொன்னீங்களா, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் என்வாயர்மெண்ட் யாருக்கும் பிடிக்கல அவனால மும்பைல. ஸோ ஐ திங்க் ஐ விஷ் எவ்வளோ சீக்கிரம் தான் அவனை இங்க இறங்கி வச்சுட்டு ஏதோ ஒரு அது யாருன்றது குவிண்டன் டிகாக கூட கேப்டன் பண்ணி வச்சு ஆடே இங்க பரவாயில்ல. ஆனா ரோஹித் சர்மாவை கூட கேப்டன் பண்ணுங்கன்னு சொல்ல, நான் அட்லீஸ்ட் ஒரு சூரியகுமார் யாதவோ இல்ல பும்ராவையோ யாரையோ திலக்கா கூட கேப்டன் பண்ணிக்கோங்க. நீங்க அட்லீஸ்ட் டீம் பேச்ச கேக்குற மாதிரி ஒருத்தனை கேப்டன் பண்ணுங்கன்ற. இல்ல, we had enough looking at Mumbai Indians team going this bad in this season, especially under Pandya captaincy. I mean, he's not fit to be a captain, though having such kind of attitude, such kind of
cannot handle the team environment in the இல்ல squad. நீ ஆட்டிடியூட் காட்டு அதெல்லாம் ஓகே, பட் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பண்ணணும். இப்ப விராட் கோலி அதெல்லாம் காட்டுறான், ஆட்டிடியூடு அக்ரெசிவா இருக்கான், இதெல்லாம் ஓகே, பட் அவன் பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலா பண்றான். சோ அதனால அது எல்லாமே ஓவர் ஷேடோ Bro, bro, ஆயிடுது. bro. இல்ல இல்ல First thing, சொல்றேன். please never அவனு ஆமாம் கோலி கூட கம்பேரே பண்ணக்கூடாது ப்ரோ. இல்ல இல்ல ஏன்னா கம்பேர் இல்ல, நான் பாண்டியா சொல்றது ஆட்டிடியூடு அக்ரெசிவ்னஸ் இதெல்லாம் காட்டுங்க, பட் பர்ஃபார்மன்ஸும் காட்டுங்கன்ற. நான் அதை காட்டிட்டு இதெல்லாம் காட்டுனீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப இதே ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி போயிட்டு ஆஸ்திரேலியால அப்படி கத்துன்னு கத்திட்டு எல்லாரையும் அது இதுன்னு அக்ரெசிவா என்னென்னவோ பண்ணிட்டு அந்த டோரை தோத்துட்டு வந்திருந்தாங்கன்னா இப்ப என்ன ஆயிருக்கும் பேச்சு? அந்த மாதிரிதான் யோசிக்கணும். இப்ப அதெல்லாம் பண்ணிட்டு தோத்துட்டு வந்திருந்தா மறுபடியும் எல்லாம் அவனை டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அவன் ஜெயிச்சதுனால இப்ப அது ஒரு அக்ரெசிவ் கேப்டன்சி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேப்டன்சி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அப்படி இப்படின்னலாம் ஒரு பேர் வந்துச்சு அவனுக்கு. ஸோ அந்த மாதிரிதான் இவனுக்கும், இவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நாய்ஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆயிடும். சரி பால் ப்ரோ, அப்படி இல்லை ப்ரோ. விராட் கோலி தோத்தாலோ ஜெயிச்சாலோ அந்த டீம் தூக்கலாம், விட்டு கொடுக்கல. ஆனா இந்த அதுதான் மனுஷன் அப்படி பண்ண மாட்டேங்குது. அதுதான் வருவான், இவன் பெர்ஃபார்மன்ஸ் தான் சுத்தமா இல்லை, ஜீரோ. அவங்க யாரும் ஃபேமிலி மெம்பர் உட்காந்துக்குவாங்க, அதை பாப்பா சாப்பிட்டியா பசங்க என் பையனை பார்த்துக்கோமா, இதுதான் அவங்க வேலை, முடிஞ்சிச்சு. I don't want to talk about this personal thing, but when it comes to playing cricket, he has to, perform good. You are playing for such a huge franchise where team has already been in leagues of gods, winning 5 trophies. You are not able to get your team in top 4. Forget it about winning the trophy. You are not able to get your team for the top 4. Then you are not eligible to become a skipper of the team. Other team members are scoring 100. I think, if I'm not wrong, இப்போ இருக்கும் லாஸ்ட் மும்பைக்கு ஆரஞ்ச் கேப் ஜெயிச்சிருந்து சச்சின் தெண்டுல்கர் தான். அதுக்கப்புறமா எவனுமே அடிக்கல. காட் ரிட்டையர்ட் ஆயிட்டானா சரிப்பா, ஹிட்மேன் ஓகே, ஐ அக்ரி, அவர் கேப்டன், வேற யாருமே இல்லையா? இல்ல இப்போ இந்த இவ்வளவு வருஷம் இந்த அம்பானி பிக்சிங் அம்பையர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப காணும். இப்ப அவங்க நினைச்சிருந்தா இப்ப கூட தான் காசு வச்சுட்டு இருக்காங்க, இப்ப கூட தான் பிக்சிங் பண்ணலாம், இப்ப கூட தான் எல்லாம் பண்ணலாம். இப்ப எல்லாம் எங்க போச்சு? ரோஹித் சர்மா எல்லாம் ஜெயிச்சிட்டு இருந்த டைம்ல எல்லாம் அப்படி எல்லாம் பேசினவனுங்க, இப்ப தோத்துட்டு இருக்கிற டைம்ல இப்ப மட்டும் அம்பானி நினைச்சா எல்லாம் 6th டைட்டில் ஜெயிக்க முடியாதா? இல்ல அதெல்லாம் ஜெயிக்க முடியாதா? இல்ல பிக்சிங் தான் பண்ண முடியாதா? பண்ணுங்க பண்ணி அது அட்லீஸ்ட் பண்ணி என்ன மும்பை ஜெயிக்கணும். I'm not telling Mumbai to lift the trophy. At least dominant பண்ற டீம் எல்ஐஜி கூட உட்காந்து பேசுற மாதிரி ஆச்சு டீம். இல்ல மும்பை எல்லாம் நான் ரைட் ஆஃப் எல்லாம் பண்ண மாட்டேன். எல்எஸ்ஜி கேகேஆர் மாதிரி மும்பை எல்லாம் நான் எல்லாம் ரைட் ஆஃபே பண்ண மாட்டேன். மும்பை எல்லாம் அவங்களுக்கு அந்த ஹிஸ்டரியே இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல எப்படியோ ரிட்டர்ன் வந்துருவாங்க அவங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டரி இருக்கு, என்ன வேணா ஆகலாம். நாளைக்கு தான் அந்த ஸ்டார்டா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் யா, டைம் இஸ் ரன்னிங் அவுட் ஃபார் மும்பை. தே நீட் டு கம் பேக் ஆஸ் சூன் as பாசிபிள். தட் ஷுட் பி டுமாரோ தான் எனக்கு தோணுது. பிகாஸ் அவங்களுக்கு நெக்ஸ்ட் 3 மேட்சுமே கொஞ்சம் லைட்டர் அப்போனன்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைதராபாத் தான், அதுக்கு நெக்ஸ்ட் சிஎஸ்கே, அதுக்கு நெக்ஸ்ட் எல்எஸ்ஜி, கொஞ்சம் லைட்டர் அப்போனன்ட்ஸ் தான் தோணுது. நெக்ஸ்ட் 3மே அவங்க ஜெயிச்சா காம்படிஷன்ல அவங்க பேக் 5 out of 5 ஜெயிச்சிருவாங்க, 5 win 5 loss ஆயிடுவாங்க. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் வாட் ஹேப்பன்ஸ், நாளைக்கு தான் தெரியும். See, the first thing, there is no light opponents, bro. சென்னை கூட அப்படித்தான் நினைச்சோம், கிளீனா ஸ்லீப் பண்ணாங்களா. அண்ட் டெல்லி, அதெல்லாம் யூ நோ கம்பேரிசன். லைக் டெல்லி ஒரு மேட்ச் மட்டும் தான் அப்படி விளையாடினாங்க. Who knows, ராகுல் has good. I think ராகுல் scored fastest half century against Chennai only, if I'm not wrong. So I think that is இல்ல nothing இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் easy வச்சு சொல்றேன். competitor. பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே இருக்கிறவங்கள தான் லைட்டர் ஆப்போனன்ட்ஸ் சொல்றேன் நானு. அவ்வளவுதான், மத்தபடி அவங்கள இதுவா கன்சிடர் பண்ணணும்லாம் சொல்ல. இப்ப எல்எஸ்ஜி கேகேஆர் சென்னை இவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே பிளேட்ல இருக்கிறவங்க தானே. ஸோ அதை வச்சுதான் நான் லைட்டர் ஆப்போனன்ட்ஸ் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மும்பைக்கு ஒரு ஸ்மால் அட்வான்டேஜ் ஃபார் த நெக்ஸ்ட் 3 மேட்சஸ் சொல்லுவேன் நான். ஸோ லெட்ஸ் see how it goes. Tomorrow's match will be exciting தான் சொல்லுவேன். We'll see what happens. Hope Rohit will be back and டீம் காம்பினேஷன்ஸை கரெக்டா ஆடி நாளைக்கு ஏதோ ஒன்று பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சா நல்லா இருக்கும்.
let's see how it goes. I think we all have predicted Mumbai. So let's see. Hope they get on to winning track and expect பண்ணுவோம். So let's see how it goes. We'll come back and do a post-match review of Mumbai versus Hyderabad tomorrow. Until then, see you guys. Bye bye. Thank you, team.